எந்தவித ஒரு திட்டமிடலும் இல்லாததுக்கு என்னத்துக்கு பேரிடர் துறை அமைச்சர், எதுக்கு பேரிடர் துறைன்னு ஒரு துறை இயங்குது? ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன் அப்படின்னா, நான் பாதிக்கப்பட்ட மாவட்டத்தினுடைய ஒரு பிரதிநிதி. நான் 2001 கால் நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக சட்டமன்றத்தில் இந்த பிரச்சனையை குறித்து கவன ஈர்ப்பு ஒத்திவைப்பு தீர்மானம் சொல்றேன். இவ்வளவு பெரிய இயற்கை பேரிடர் நடந்திருக்கு. பேரவையை மழைக்கால கூட்டத்தொடர ஒரு குறைந்தபட்சம் 10 நாளாவது நடத்துங்க அப்படின்னு கதறேன். சட்டமன்றத்தில் ஏறி நான் குரல் கொடுக்கிறேன். ஒன்றும் அந்த குரலுக்கு செவி சாய்க்கல. இது தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் இல்லாத வண்ணம் வெறும் 2 நாள் சட்டமன்றம். குடும்ப அட்டைக்கு 2000, குறைஞ்சபட்சம் 2000 கூட வரல. சட்டமன்றத்தில் நான் 10,000 கேட்டேன், இல்லை குறைஞ்சபட்சம் 6000 கொடுங்க அப்படின்னேன். அதில் ஒரு பாரபட்சம். சென்னையில் மழை வந்தால் 6000 இந்தியா சிமெண்ட்ஸ் முதலாளி வீட்டுக்கு கதவு தட்டி கொண்டு போய் கொடுக்குறாங்க. MRF முதலாளி வீட்டுக்கு கதவு தட்டி கொண்டு போய் கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டுடைய IAS IPS வீட்டு கூட பாரபட்சம் இல்லாமல் குடும்ப அட்டை இருந்தால் கொண்டு போய் கதவு தட்டி கொடுக்குற அரசு. வடதமிழ்நாடு 5 மாவட்டங்கள் பாதிப்படைஞ்சிருக்கு. 3 மாவட்டங்கள் பெரும் பாதிப்பை சந்தித்திருக்கிறது. மக்கள் உயிரை கையில் பிடிச்சிட்டு மொட்டை மாடிலையும் மரத்து மேலே ஏறி உயிரை காப்பாற்றிட்டு இருக்கிறாங்க. எல்லா நீரையும் உள்வாங்குற கடலூர் தான், கடலூர் முகத்தை வரும், கடலூர் தான் கடல். கடலூர் மாவட்டத்தில் வர கடலூர் தொகுதியில் இருக்கிற மக்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ கடலூர் மாவட்டம் என்ன பாவம் செஞ்சுது? வடதமிழ்நாடு என்ன பாவம் செஞ்சுது? எதுக்கு இங்கே பிச்சையா போடுறீங்க? 2000 ஒரு குடும்ப அட்டைக்கு. சென்னைக்கு 6000, தென் மாவட்டத்துக்கு 6000. அனைவரும் உங்களுடைய குடிமக்கள், அனைவரும் இந்த நாட்டு அனைவர் உயிரும் சமமான உயிர். அப்போ ஒரு உயிர் பலியாகுது அப்படின்னா அந்த உயிருக்கு நீங்க எல்லாருக்குமான ஒரு, நான் சட்டமன்றத்தில் பல முறை பேசுறேன். நீங்க வெடி விபத்து ஏற்பட்டா ஒரு உயிர், வெள்ள சேதம் ஏற்பட்டா ஒன்று, சுனாமி ஏற்பட்டா ஒன்று. ஏன் ஒரு உயிர் போச்சுன்னா தமிழ்நாடு அரசு ஒரு பாலிசி முடிவா ஒரு உயிருக்கு 25 லட்சம். கூட்டணி தேர்தல் போது கூட்டணி கட்சிகளுக்கு முறையா திமுக தலைமையிலிருந்து தகவல் சொல்றீங்க. அதே கூட்டணி கட்சி மாவட்ட செயலாளர் இருக்கிற மந்திரி ஆயிட்டீங்க ஒன்னே அமைச்சருங்க பேச மாட்டாங்க. அவங்க டபேதாரு, அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்க ஃபோன் பண்ணி அமைச்சர் உங்களுக்கு சொல்ல சொன்னார், இங்கே மீட்டிங் நடக்குது. அப்போ ஓட்டு கேட்கும்போது மட்டும் நாங்கள் கூட்டணி கட்சி தலைவர், நீங்கள் அமைச்சர் ஆகி சைரன் காலில் போலீஸு அதிகாரி படை கலெக்டரோட எஸ்பியோட நீங்கள் ஸ்ட்ரைக்கிங் போர்ஸோட பாதுகாப்பாக வரும்போது உங்கள் வீட்டில் இருக்க வேலை செய்யணும், உங்கள் உதவியாளர் எங்களுக்கு தொடர்பு கொண்டு பேசுவார். ஏன்னா நீங்கள் அமைச்சருங்கள், நீங்கள் வாய் திறந்தால் உங்களுக்கு பிரிஸ்டேஜ் பிரச்சனை ஆகிடுமா? தேர்தல் நேரத்தில் நாங்கள் கூட்டணி கட்சி தலைவர் முதலமைச்சர் பக்கத்தில் உட்கார வைப்பீங்க, 2வது சீட்டு போடுவீங்க, 3வது சீட்டு போடுவீங்க, அமைச்சருங்க பக்கத்திலே உட்கார வச்சுப்பீங்க. தேர்தல் முடிஞ்ச உடனே புரட்டக்கால வந்துடும் உங்களுக்கு. உங்கள் ஆளுங்கட்சி கடலூர் எம்எல்ஏ, அந்த நெய்வேலி எம்எல்ஏன்னு பக்கத்தில் உட்கார வைப்பீங்க. துண்டறிக்கையிலும் அரசனுடைய விழாக்கள்லையும் PRO கேட்டால் மேலெடுத்து உத்தரவு. எந்த மேலிடம்? ஏன் அந்த மேலிடம் அந்த தவறு என்ன திருத்தல? இது வரைக்கும் இங்கே இருக்கிற அரசு திட்டங்கள் அதேமாரி தான். பாரபட்சம் இல்லாமல் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னா அதில் ஆளுங்கட்சி பிரமுகர்கள், குறிப்பாக என் தொகுதியில் ஆளுங்கட்சி பிரமுகர்கள் அவங்களுக்குள்ளேயே அவங்க குடும்பத்துக்கே வேளாண்மை துறையில் ஏதாவது ஒன்றுன்னா அவங்க குடும்பத்துக்கே. இப்போ என்ன பொதுமக்கள்லாம் எங்கே போவாங்க? ஒரு ஸ்ப்ரேயர் வழங்குறது முதற்கொண்டு, ஒரு டிராக்டர் வழங்குறது முதற்கொண்டு பொதுமக்களுக்கு இல்லைன்னா அப்புறம் என்ன? இதுலேருந்து பாதுகாக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை? எத்தனை ஆறு ஏரி குளங்களை தூர் வாரினீங்க? முறையாக தூர் வாரினீங்களா? சொல்லுங்க. 2 வீராண்டத்தில் நான் உங்களுக்கு தெரியும், பத்திரிக்கை வீராண்டத்தில் இறங்கி நாற்று நட்டு போராட்டம் நட்டேன். ஏன் 50 கோடி ரூபாய் ஒரு பொக்கிலின் கூட உள்ள வந்து தூர் வாரம் அப்படியே கிளைம் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க அதிமுக ஆட்சியில். இப்போ நூற்றுக்கணக்கான கோடி இப்போ பெருமாளையர்ல அப்படியே கிளைம் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. அதோட இல்லை, அங்கே வெட்டப்பட்ட நூற்றுக்கணக்கான கோடி மணல் நம்முடைய கிழக்கு கடற்கரை சாலை, சிதம்பரம் மயிலாடுதுறை சாலை இணைப்புக்கு அந்த பொது நிறுவனத்துக்கு வித்திருக்கிறாங்க.